வாழ்க்கையிலும் கூட ஐயா எல்லா விதமான பரீட்சை எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன், இந்த கடைசி நேரத்துல எனக்கு ஒரு தோல்வியை போல் இருக்குது ஐயா. ஐயா வியாபாரத்துல எவ்வளவோ பணம் செலவு செய்து இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், இன்னைக்கு லாபம் கிடைக்கிற நேரத்துல ஒரு தடை மாதிரி வந்திருக்கு. வீடு கட்டுவதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதே போலதான் திருமணம், கர்ப்பத்தின் கனி என்று உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு ஐயா, பக்கத்துல வந்துட்டோம். இப்பொழுது எரிகோவை போல ஒரு தடை இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அது எந்த பிரச்சனைகள் எந்த தடைகளா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை உடைத்து போடுகிற தேவன். உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய இன்னும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. இன்னும் கர்த்தரை ஆமென் இறுக பிடித்துக் கொள்ளுங்க. எப்படி பர்திமை குருடன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டானோ, இப்போ முன்னிலும் அதிகமாய் சத்தமிடக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது போல உங்க வாழ்க்கையிலும் கூட எரிகோவை போல இருக்கிற கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்கள் நாவுகளை நன்றாக திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும்.